ஹாய் கைஸ். இந்த வீடியோ எதுக்குன்னா, நம்ம கோல்டு மெடல் வாங்குனத பத்தியும், அப்புறம் இந்த என்னோட டஃப் சிச்சுவேஷன்ல எனக்கு சப்போர்ட் பண்ண அவங்கள பத்தி ஒரு கிராட்டிட்யூட் வீடியோ மாரி பண்ணலான்ட்டு யோசிச்சு பண்றேன். இது எப்படின்னா, இப்போ எனக்கு 30 இயர்ஸ் ஆகுது. நான் ப்ரெப்ல பாத்தீங்கன்னா ஒரு 10 மந்த்ஸா தான் நம்ம சரவணா அண்ணா கூட பிராக்டிஸ்ல இருக்கிறோம். இதுல பாத்தீங்கன்னா, இந்த 10 மந்த்ஸ்ல இந்த மிஸ்டர் இந்தியா லெவல்ல கோல்டுன்றது பாத்தீங்கன்னா, பல பேரோட கனவு அது. அத நான் அச்சீவ் பண்ணிட்டேன். என் லைஃப்லயே கோல்டுன்றது பாத்தீங்கன்னா, அது எப்படி என்னால எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னே தெரியல. அந்த அளவு ஹாப்பியா இருக்கேன். இதுக்கு இதுக்கு முக்கிய காரணம் நம்ம யார சொல்லணும்னா, என்ன மோல்ட் பண்ணது பாத்தீங்கன்னா, என் கோச் சரவணா அண்ணா தான். சரவணா கிட்ட நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களோட ஸ்டூடெண்ட்டா இருக்கிறது பாத்தீங்கன்னா, பெஸ்ட்டா ஃபீல் பண்றேண்ணா. கண்டிப்பா நம்ம கூட இருந்தேன்னா, கண்டிப்பா நான் என் லெவல் என்னவோ, அத கண்டிப்பா நான் அச்சீவ் பண்ருவேன். என் கோல அச்சீவ் பண்ணுவேன். வித் யுவர் பிளெஸ்ஸிங்ஸ்ண்ணா. அப்புறம் பாத்தீங்கன்னா, நியூட்ரிபீஸ்ட் அண்ணா இருக்காரு. சப்ளிமெண்ட் அவரு. இந்த ஃபீல்டுல பாத்தீங்கன்னா, அவரும் நல்லா அச்சீவ் பண்ணவரு. சோ, அவரு வாயிலருந்து பாத்தீங்கன்னா, எல்லாருமே இந்த ஃபீல்ட்ல வந்தீங்கன்னா, ஒண்ணும் இல்லாம தான் போவீங்க அப்படிதான் சொல்லியிருக்காங்க. ஆனா அவரு தான் "நீ கண்டிப்பா அச்சீவ் பண்ணுவப்பா" அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் ஹோப் குடுத்து, நம்ம ஒரு நெகட்டிவான மைண்ட் செட்ல போம்போது ஒரு பாசிட்டிவ் குடுத்தது பாத்தீங்கன்னா, அந்த அண்ணன் தான். சோ, அவருக்கும் பாத்தீங்கன்னா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. அப்புறம் இப்ப நம்ம நம்ம யார் யாரெல்லாம் நமக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்றத நம்ம சொல்லியே ஆகணும். இப்போ என் கூடயே சுத்திட்டு இருக்க நம்ம மணி, ரித்தீஷ், அப்புறம் பார்த்தா ஹரி ப்ரோ, குட்டி கார்த்தி நெறைய பேர் இருக்காங்க. இப்போ நான் ஃபினான்ஷியலா ஒரு இடத்துல ஸ்டக் ஆயிட்டேன். சோ, ஐயோ! நம்மளால முடியல. என்ன பண்றது? அப்படின்னும்போது, நான் யார்ட்டயும் சப்போர்ட் ஹெல்ப்லாம் கேட்கவே மாட்டேன். என் லைஃப்ல கேட்டது இல்ல. சோ, அந்த டைம்ல கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, நிதிஷ்னு என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கான். அவன், அப்புறமா சஞ்சய்ன்னு இருக்கான். அவன், அப்புறம் இன்னொருத்தர் இருக்காப்புல அசோக் ப்ரோ. அவர் பாத்தீங்கன்னா எக்ஸ்பெக்டே பண்ணல. சோ, ஒருத்தன் கஷ்டப்படுறான், ஒருத்தன் ஸ்ட்ரகிள் பண்றான், ஏதோ அச்சீவ் பண்ண ஓடிட்டு இருக்கான்னும்போது, உங்களுக்கு தெரிஞ்சது, உங்களால முடிஞ்சதுன்னா, சும்மா ஒரு கை கொடுத்து தூக்கி விட்டா போதும். கண்டிப்பா பாத்தீங்கன்னா, அவன் அச்சீவ் பண்ருவான். அத அப்புறம் கடைசியா பாத்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான ஆளு. நீங்க இல்லன்னா நம்ம 0 தான். அது யாருன்னா யாரும் இல்ல. என் ஒய்ஃப் தான். அவங்க பாத்தீங்கன்னா, எப்படி சொல்றதுன்னே தெரியல. நீ ஃபினான் ப பாடி பில்டிங்னா எல்லாருக்குமே தெரியும். ஃபினான்ஷியலா எவ்வளோ இஷ்யூஸ ஃபேஸ் பண்ணுவாங்கன்ட்டு. அவன் என்ன சொன்னான்னா, "நீ பண்றா. நான் ஃபேமிலி ஃபினான்ஷியல் சப்போர்ட்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ உன் கரியர பாத்து ஓடு." ஏன்னா நானே என்ன பத்தி நெறைய டவுட்டா, "என்னடா உன்னால முடியுமா? பண்ருவியா?" அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன். ஆனா அவ வாயில இருந்தும் சரி, ஒரு மைண்ட்லயும் சரி, இதுவரையும் அவ யோசிச்சதும் இல்ல, சொன்னதும் இல்ல என்கிட்ட. "நீ ஜெயிச்சுருவடா. நீ தைரியமா பண்ணுன்றா." அவ்வளவுதான் கைஸ். ஏதோ பேசியிருக்கேன். உளறியிருக்கேன் நெறைய நடுவுல. ஸோ தேங்க் யூ கைஸ். பாப்போம். பை.